டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் நீங்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க. அடுத்த வாரத்தில் அருண்ராஜ் முன்னாள் IRS அதிகாரி வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறாரு, முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படுன்னு. எப்போ சரி இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா? எப்போ இணைய போகிறாரு? என்ன மாதிரி பொதுச் செயலாளருக்கு இணையான பதவின்றீங்க? ஒருவேளை பொதுச் செயலாளர் மாற்றுறாங்களா இல்லை பொதுச் செயலாளர்? ஏங்க நீங்கள் அதாவது அங்கே பொதுச் செயலாளர் எப்படின்னா பொதுச் செயலாளர் சேரு ஒயரை பார்த்துக்கிறவர், பொதுச் செயலாளர் புரபாகண்டா அரசியல் இது. அந்த மாதிரி இவருக்கு ஏதாவது பொதுச் செயலாளர் எதையா பார்த்துக்கிற மாதிரி கொடுப்பாங்க, அவ்வளோதான். புஷி அவருக்கு என்ன இருக்குது, அவர் ஃபுல்லாகவே அவர் தானே எல்லாமே. அதனால் அது பிரச்சனை இல்லை. இவருக்கு என்ன கொடுக்க போகிறாங்கன்னா பாலிசி மேக்கர், டெசிஷன் மேக்கர், அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறதா கொடுக்குறதா தகவல். அதனால் விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானன்ற முறையில் இவர் வந்து ஒரு பொதுச் செயலாளர்னு போட்டு வைப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்துங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு ஒரு நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்காரு வச்சுக்கிங்க, நீங்கள் போகிறீங்க ஜாலியாக ஹாய் அப்படின்னு உட்காந்து அவர் ரூமில் உட்காந்து பேசலாம். அவங்க ஒர்க்கர் வந்தால் கூட என்னப்பா அப்படி இப்படின்னு பேசிட்டு வரலாம். ஆனால் அதே கம்பெனி நீங்கள் சேர்ந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஃப்ரெண்டு பாஸ் ஆகிடுவார். நீங்கள் உங்கள் இடத்துல உட்கார முடியும், இஷ்டத்துக்கு போய் பண்ண முடியாது. இப்போ அவருக்கு அதான் ஆக போகுது. இவ்வளோ நாளாக புஷி ஆனந்தோ மற்றவங்களோ ஜான அரிசாமி அவர் தான் அறிமுகப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அவரை வந்து ஒரு மரியாதையாக பார்ப்பாங்க. இப்போ IRSம் ரிசைன் பண்ணிட்டார், VRS கொடுத்துட்டாரு. இப்போ கட்சிக்குள்ளேயும் சேர்ந்துட்டா புஷி எப்படி பார்ப்பார்? CTR நிர்மல்குமார், ராஜ்மோகன் இந்த மாதிரி அவர்களில் ஒருவராக தானே பார்ப்பாரு. நீங்கள் கடந்த இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கீங்களா சார், புஷி ஆனதுக்கு நிகராக விஜயிடம் வந்து செல்வாக்கு பெற்ற ஒரு மனிதர்னா அருண்ராஜ் தான். பர்சனலாக சந்தித்து பேசக்கூடிய அளவுக்கு இவருக்கு அந்த பவர் இருக்குன்னா அப்போ அந்த பிரச்சனை இல்லை. இந்த மாதிரிலாம் கேட்பீங்கன்னு தான் நான் உஷாராக முதல்ல ஒரு வார்த்தையை போட்டேன். ஒரு நிறுவனத்தில் நீங்கள் போனீங்க ஃப்ரெண்டாக போகிறீங்கன்னா அந்த பாஸ் உங்களை எப்படி மதிப்பார், அந்த மேனேஜர் உங்களை எப்படி பார்ப்பாரு, பாஸுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு பார்ப்பாரு. அதே நிறுவனத்தில் நீங்கள் இன்னொரு மேனேஜராக சேர்ந்தீங்கன்னா இந்த மேனேஜர் எப்படி பார்ப்பாரு? அதே கதை தான் இப்போ அருண்ராஜ் நான் தான் சொன்னேன். அப்புறம் என்ன நீங்கள் மறுபடியும் அதே புதுசாக கேட்குறீங்க? அருண்ராஜ் இப்போது கட்சிக்கார ஆகிட்டார்னா என்ன பண்ணுறீங்க? இல்லை நான் வந்து இங்கெல்லாம் மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களாம் சும்மா இருக்கிறாங்க. அப்போ அவங்களும் நீங்களும் சும்மா தான் இருக்கணும். அப்புறம் பணம் இவருக்கு வர்றது அதெல்லாம் நாங்கள் சொல்லும் போது வாங்க, நாங்கள் என்றைக்கு சொல்கிறோமோ நீங்கள் வாங்க. இந்த இதெல்லாம் நடக்கணும், பூத் கமிட்டி கூட்டம், அதெல்லாம் 7 பேர் நின்றுந்தோம். இந்த தடவை நீங்கள் ஒரு ஆள் சேர்ந்துக்க 8 பேராக நிற்கலாம், அவ்வளோதான். ஒரு சேர் எக்ஸ்ட்ரா போடுவோம், அவ்வளோதான். பேச தெரியுமா? இல்லை சார் கொஞ்சம் கற்றுக்கிறேன். சரி, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டைம் கொடுப்போம், நீங்கள் பேசிக்கிங்க. அதை தாண்டி நீங்கள் சொல்கிறீங்களா சார், சப்போஸ் இந்த பாலிசி மேக்கிங் ரீதியான பதவினா அவங்க பேக் எண்டில் வேலை செய்யலாமே. அதாவது கட்சிக்கு நீங்கள் சொல்கிறீங்களா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து டவுனில் இருக்குன்ட்டு. பொதுச் செயலாளர்னு கொடுத்தாங்க புஷி, பொதுச் செயலாளர் வேலையை பார்த்தாரு. நல்லா கேட்குறீங்களா? பொதுச் செயலாளர் தானே புஷி. பொதுச் செயலாளர் பார்த்தாரே சார், அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாரு கட்சி சார்பா. அவ்வா. அப்புறம் இதை தாண்டி கட்சி மாவட்ட செயலர் கூட்டத்தை நடத்துறாரு. மாவட்ட செயலர் நியமனத்தையும் வந்து அவர் தான் வந்து மேற்பார்வையிடுறதா. 19 பாக்கி இருக்கு, என்ன பண்ணுறது? அதான் சார், நிறைய மாவட்டங்கள் வந்து பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அதையும் வந்து அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யறதுக்கான வேலைகளையும் வந்து புஷி ஆனந்த் வந்து தனித்தனியாக மாவட்ட செயலர் கூப்பிட்டு அங்கே என்ன பிரச்சனை கட்சி நிர்வாகிகளை பேசி சமாதானப்படுத்தி இப்போ ஒரு பட்டியலே அவர் தான் தயார் பண்ணி வச்சுக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பொதுச் செயலாளருடைய வேலை தானே. உங்களை மிஸ் பண்ணிட்டார் புஷி ஆனந்த். ஏன்னா நீங்கள் லயலா மணியோட இவரோட நல்ல பாயிண்ட்லாம் கொடுக்குறீங்க. புஷி ஆனந்தே யோசிப்பார், என்னப்பா நம்ம இவ்வளோ செஞ்சுக்கிறோமா நம்ம அப்படின்னு. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இல்லை உண்மையிலேயே யோசிச்சு பாருங்களேன். விஜயை தாண்டி கட்சி நிர்வாகிகள்கிட்ட வந்து விஜயை தாண்டினா விஜய் என்ன பண்ணார்? இல்லை சார், விஜய் தாண்டி டேரக்ட் கான்டாக்டில் இருக்கிறது இவர் தானே கட்சி நிர்வாகிகளோட. விஜய் கூட டேரக்ட் கான்டாக்டில் இருக்காரு, மாவட்ட செயலாளர். அப்படி சொல்லாதீங்க. விஜய்லாம் கான்டாக்டில் இல்லை, இவர் தான் கான்டாக்டில் இருக்கார் கட்சிக்காரங்களோட. அப்போ பொதுச் செயலாளர் இவர் தான் எல்லாம். அது மன்றத்துலேருந்து அப்படியே நவுத்தி கொண்டு வந்தது. கொஞ்சம் சீரியஸாக பேசுவோம். மற்ற கட்சியில் பொதுச் செயலாளர்கள் மற்றவர்கள் இயங்குறதுக்கும் இவர் இயங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பொதுச் செயலாளர் கொடுத்த ஒர்க்கு அவர் பண்ணலன்னு பல தடவை நம்ம பதிவு பண்ணிட்டோம். சும்மா வந்துட்டு ஒரு கூட்டம் போடுறதும் அங்கே தலைவர் என்ன குறு பார்க்குறாருன்னு பேசுகிறதும் இதெல்லாம் மேட்டர் கிடையாது. சேரை பாதுகாக்கிறது, ஒயரை பாதுகாக்கிறதுலாம் கிடையாது. பொதுச் செயலாளர்னால் அன்றைக்கி கட்சி இன்றைக்கி வேறு லெவலில் இருந்திருக்கணும். இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் சார். இதே மாதிரி பொதுச் செயலாளர் திமுக எடுத்துவாங்க, துரைமுருகன் இருக்காரு. ஸோ இப்போது நியமனத்திலிருந்து அவர் பேரில் வந்து அறிக்கை வெளியாகுது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கட்சி வந்து இப்போ அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவர் வந்து கட்சிக்காக இறங்கி இந்த அளவுக்கு பொதுச் செயலாளராக வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் அவருக்கு தலைமையில் தான் நடக்குதுன்னு எடுத்துக்கலாம். தலைவர் இருக்காரு, அடுத்து வந்து பொதுச் செயலாளர் இருக்காரு. அதே மாதிரி தான் நீங்கள் துரைமுருகன் இருக்காரு. இன்றைக்கி அவங்க கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்குது. துரைமுருகன் ஒரு அறிக்கையை கூட இவர் விடுறாரு. அதை கூட நம்ம பல இடங்களில் சுட்டி காமிச்சிருக்கோம். ஆனால் திமுக வந்து கருணாநிதி இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி ஒரு முறையானது இல்லை. சரி, அது கூட விட்டுருங்க. இப்போவும் எடுத்துக்கோங்க, ஒரு துணை பொதுச் செயலாளர் 4-5 பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து எங்கேயோ ஒழிஞ்சிட்டா இருக்காங்க. அவங்கவுங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க,
தனித்தனியாக அறிக்கை விடுறாங்க. ஆராசா ஒரு துணை பொதுச்செயலாளர், அவர் ஒரு அறிக்கை விடுறாரு, பேசுகிறாரு, பண்ணுறாரு. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்லிமெண்ட்ரி கமிட்டி மெம்பர் தலைவர் இவங்க கனிமொழி, டிஆர் பாலு மக்களவை தலைவர், திருச்சி சிவா இவங்க தனியாக இயங்கிட்டு இருக்கிறாங்க. இளைஞரணி அவர் தனியாக இயங்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. தலைவரும் அவர் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இருக்கார், பேசுகிறாரு, பேட்டி அளிக்கிறாரு, அவர் முதல்வர் ஒர்க்கை பார்க்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. கட்சியில் என்ன கெட்டு போச்சாங்க? பொதுச் செயலாளர் அப்படின்னா பவரான போஸ்டிங். எடப்பாடி எடுத்துக்கோங்க. எடப்பாடி அறிக்கை விடுறாரு, பேசுகிறாரு, மற்ற கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு, பாலிசி டிசிஷனு மற்ற விஷயங்களை அவர் முடிவு பண்ணுறாரு. அவர் கீழே இருக்கிற எல்லா இதையும் ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாரு. அவரு கீழே டீம் பிரித்து விட்ருக்காரு. அந்தந்த டீம் அந்தந்த மாவட்டங்கள்லாம் பார்க்குது, இந்த இது பண்ணுது. இந்த மாதிரி பல கட்சி தெய்வங்க எடுத்துக்கங்க. தேமுதிக எடுத்துக்கோங்க. 1% இருந்தாலும் கண்ணில் விரல் விட்டு ஆட்டினுக்கிறாங்களா இல்லையா? சந்தை போட்டு அந்த ஒரு சீட்டை வாங்கிட்டாங்களா இல்லையா? பேட்டிலாம் எப்படி வருது? இன்றைக்கும் அவங்க எப்படி இருக்காங்க? இல்லை இருக்குன்னு கூட சொல்லல, ஆனால் பேட்டி கொடுக்குறாங்கல்ல, நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், ஜனவரியில் சொல்கிறோம், ஏதோ ஒன்று அசிச்சிட்டு இருக்காங்கல்ல. அந்த மாதிரி கேட்கும்பொழுது இவர் அதில் ஒன்றும் கிடையாது. அப்போ இவரே ஒன்றும் செயல்படலைன்னா அப்போ அருண்ராஜ் வந்து அவர் மட்டும் என்ன பண்ணுவார்? ஏதாவது பாலிசின்னு தூக்கின்னு வருவார். பொதுச் செயலாளர் ஆன அப்புறம் தலைவரை பார்க்க முடியாது. அது எப்படி சார் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இது ப்ரெடிக்ட் பண்ணி இப்படி தான் விளங்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க? அதுதான் நான் கேட்குறேன். நான் காலையில் மாற்றம் இருக்குல்ல இப்போ இருக்குது, இதே ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றமாக இருந்தால்? பாசிட்டிவான மாற்றம் வந்தால் நம்ம வரவேற்போம். ஆனால் ஆரம்பத்துலேருந்தே நான் சில விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறேன். உட்கட்டமைப்புன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணது நான் தான் நினைக்கிறேன். உட்கட்டமைப்பு இல்லை, இவர்கள்ட்ட இல்லைன்றது. அந்த உட்கட்டமைப்பு பதில் சொன்னாங்க. உட்கட்டமைப்புன்னா என்ன தெரியுமா? தலைவர் வந்துக்கிறார் பார், ரோட் செலவில் ஜனங்க வராங்க பார், அதுதான் உட்கட்டமைப்புன்னு நான் ஒரு பெரிய விளக்கெல்லாம் கொடுத்தாரு. இந்த அவர் சொன்னார்ல, நீட்டுக்கு ரகசியம் எனக்கு தெரியும். என்ன ரகசியம்பா? அதை எடுத்து போகிறாரு தான் நீட் ரகசியம் அப்படின்னார்ல. அந்த மாதிரி உட்கட்டமைப்புன்னா தலைவர் வராரு பார், அதுதான் உட்கட்டமைப்புனாப்புல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்களுக்கு எந்த இதுவும் இல்லைன்றதை பதிவு பண்ணணும். இன்னை வரைக்கும் இல்லை. மாவட்ட செயலாளர்கள் தாண்டி எந்த நியமனமும் இல்லை. இவர்கள்ட்ட ஒரு கட்சிக்கான ஒரு இதுவே வாய்ந்த அரசியல் தலைவர்கள் தேடிட்டு இருக்காங்களா? எப்படி அனுபவம் வாய்ந்த நீ தான் சொல்லியிருந்தீங்க, அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்கள் யாரும் அவங்க இது கூட இல்லை. எடுத்து கொடுக்குறீங்களா? பரவாயில்ல, ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்களே சார், அதனால வரதில்லை. இல்லை அது ஒன்று. சரி, கூட்டணி பேச்சுவார்த்தையாவது எதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா அங்கே போய்கிட்டு அவர்கிட்ட ஏதாவது வாம்பு இழுத்து 2.5 வருஷம் நான் 117 சீட்டுன்னொன்னே ரைட்டு தம்பி பார்க்கலாம் தம்பின்னொன்னே இங்கே வந்துட்டு நம்ம தான் பெரிய ஆள், நம்ம தான் இழுத்தோன்னா டக்குன்னு அந்த கூட்டணி அங்கே அமைஞ்சிடுச்சு. இப்போ உட்காந்து ஐயோ போச்சே விட்டுட்டோமேன்ற மனநிலையில் இப்போ இருக்கிறாங்க. இல்லை, ரீசெண்டாக ஒன்று படித்தேன் சார். இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 10 மாதங்கள் இருக்குன்னு தேர்தலுக்கு. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபியோட அதிமுக கூட்டணி வச்சது வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய சில மூத்த நிர்வாகிகளுக்கே வந்து பிடிக்கல. இது வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார்லேருந்து சிவி சண்முகம் இருந்து நிறைய பேர் வந்து அப்செட்டாக தான் இருக்காங்க. ஏன்னா கடந்த கால தேர்தலில் தோற்றதுக்கு காரணம் அவங்களே வெளிப்படையாக இடத்துல சொல்லியிருக்காங்க பிஜேபின்ட்டு. ஸோ இன்னும் 10 மாதங்கள் இருக்கனால கடைசி நேரத்தில் என்ன வேணாலும் நிகழலாம். அதாவது தாவேகா சார்பாக வந்து பாஜக கூட்டணியில் சேர மாட்டோம், திமுக கூட்டணியில் சேர மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க வச்சு அதிமுகவோட நாங்கள் சேர மாட்டோம்னு எப்பயுமே அவங்க சொல்லலை. ஸோ அதனால் கூட்டணியில் மறுபடியும் மாறலாம், காட்சிகள் மாறலாம். ஸோ அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்களே. இப்படி சொல்கிறவங்களாம் யாருன்னா, அதிமுக ஒரு துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்து பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னப்போ கொஞ்சம் கூட அந்த அதிமுகவுக்கு ஆதரவே தராதவர்கள். மறுபடியும் அதிமுகவை பாஜகவுடைய கள்ள கூட்டணின்னு சொன்னவங்க. அதிமுகவுக்குள்ள சின்ன பிரச்சனைன்னு யாராவது ஒரு பத்திரிகையாளர் 6 அமைச்சர்கள் இதுவாக இருக்காங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு டிபேட் பண்ணி 6 அமைச்சர்கள் சண்டையாம அப்படின்றது சின்ன மேட்ரு. ஒன்றுமே இல்லாத ஓபிஎஸ் அவரை பெரிய ஹீரோவாக காண்பித்து அவர் அதை பண்ணுவார், ஏடிஎம்கே அது பண்ணுவார், இது பண்ணுவார்னு பேசியிருந்தவங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நான் வந்து திரும்பி பேசியிருக்கேன். ஓபிஎஸ்ஸால் ஒன்றும் பண்ண முடியாது, ரெட்டை இலை மேட்டரில் ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த கட்சியில் பிரச்சனை இல்லை, எல்லா கட்சியிலும் இருக்கிற மாதிரி பிரச்சனை விஷயங்கள் இருக்குது, அடிச்சுக்கிற அளவுக்கு இல்லை. 40 எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி தலைமையில் வெளியேறுகிறார்கள்னு ஒருத்தர் பேசினார், ஞாபகம் இருக்கா? இப்போ அவர் பேசின்னு தான் இருக்கார். ஏக்நாத் ஷிண்டே மாதிரி செயல்படுவார்னு சொன்னாங்க. இப்போ அவர் பேசின்னு தான் இருக்கார். ஆனால் சூழ்நிலை நடக்கலை. இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசுகிறவங்க திடீர்னு என்டிஏ கூட்டணி, என்டிஏல இவர் போக மாட்டாருன்றதுல நம்பிக்கையாக இருந்தாங்க. அவங்க போக மாட்டார், ஆனால் நம்ம அந்த பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு. தாவேகாவும் ஏடிஎம்கேயும் கூட்டணி சேர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அதுக்கு எடுக்கிறதுக்கு எதாவது பண்ணலாமான்னு யோசிச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து இப்போ சேராதீங்க, டிசம்பரில் சேருங்க, எவ்வளோ இழுக்கிறோமோ அவ்வளோ இழுக்க இன்பம்ன்ற மாதிரி நமக்கு பெரிய சீட்டு கிடைக்குன்னாங்க. நீ இழுக்கன்னா கயிறு போச்சு. கயிறு போய் அவர் அங்கே போய் விழுந்துட்டார். இவர் அமித்ஷா மடியில் அவர் கப்புன்னு வாரி அணைச்சி என்டிஏன்னு ஒப்பந்தம் போட்டார். இப்போ இவங்க வெறும் கயிறை வச்சுன்னு உக்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் நல்லா யோசிங்க,
ஒரு கூட்டணி அமையாமல் பிரிஞ்சு உடஞ்சி அதுக்கு பல காரணம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், எல்லோரும் நம்ம பேச முடியாது. அண்ணாமலை ஒரு முக்கிய காரணியாக இருந்தார் ஏடிஎம் கூட்டணி உடையறதுக்குன்னு. அந்த உடஞ்ச ஏடிஎம்கே கூட்டணியில் பாஜக பக்கம் பாமக கொண்டு வரதுக்கு எப்படியெல்லாம் முயற்சி பண்ணாங்க ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்குன்றதை பற்றியும் பேசியிருக்கோம். அதை ராமதாஸும் உறுதிப்படுத்திட்டார். கரெக்டாக? அப்போ இந்த மாதிரிலாம் நடந்து அந்த ஏடிஎம்கே பிரிஞ்சு சேராதுன்ற நிலமையில் கரெக்டாக திடீர்னு சேர்றாங்க. ஏன்னா அவர்களுக்கும் வேறு வழி இல்லை, இவர்களுக்கும் வேறு வழி இல்லை. சரி கூட்டணி அமைப்போம், இது இவர்கள் யாருமே எதிர்பார்க்கல. அப்போ இந்த மாதிரி பிரிஞ்சு சேர்ற கூட்டணியை எந்த அளவுக்கு ஒரு டைட்டாக ஜெல்லாக வச்சுக்கிறது பார்ப்பாங்க. அமித்ஷாவே அதுக்கு உதாரணம். அவரே நேரடியாக பேசி அவரே இறங்கி பண்ணி சென்னைக்கு வந்து அவரே ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. அண்ணாமலை மூலியமாக வச்சுக்கிட்டு தொல்லை கொடுத்துருந்த ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்களை இவர்கள் அப்பவும் பேசுனாங்க. அப்போ இருக்கா ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கெலாம் அமித்ஷா அது பண்ணுவார் அது பண்ணுவார் என்ன பண்ணுவாங்க அது இதுன்னு ஒரே வாரத்தில் அடிச்சுட்டு போயிட்டார். அது அவங்க உள்கட்சி பிரச்சனை அப்படின்ட்டாரு. அப்போ எந்த அளவுக்கு இது ஜெல்லாக இருந்தால் நீங்கள் இந்த உள்கட்சி பிரச்சனை பார்த்துங்க. இந்த கூட்டணியும் ஒரு காரணங்களாக வெளிப்படையாக பேசினாங்களே சார், இது வந்து அழுத்தத்தின் காரணம் உருவான கூட்டணி, இது வந்து எடப்பாடிக்கு வந்து வழக்குகள். இப்போ இவங்களாங்கிறாங்களே இந்த வாய் முடினுங்கிறாங்களா பாயிண்ட் வரட்டோன்னு 4 பேர் சிபிஎம் சிபிஐ திருமாவளவன் அவங்களாம் பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட். இது நான் ஆசையால் உருவான கூட்டணியா? முதல்ல உருட்டினாங்க கொள்கை கூட்டணின்னு உருட்டினாங்க. அப்புறம் 6 சீட்டு கொடுத்தப்போ ஏன் வெளியே வர வேண்டியதுதானே? அதுவும் இந்த டைம் நடக்காதுன்றாங்க சார். அது கூடுதலாக சீட்டு பேசும், அது இருக்குது, அதெல்லாம் வரும். அதனால தான் சொல்கிறேன், அந்த சூழ்நிலை மாறும் பொழுது எல்லாம் மாறும். 21 6 சீட்டு நன்றி 4 தான் கொடுக்க சொன்னாப்புல பெரியப்பா. பீகார்லேருந்து வந்தார்ல பெரியப்பா, 4 சீட் தான் கொடுக்க சொன்னார். எங்களுக்கு மனசு கேட்கல, உங்கள் மூஞ்சை பார்க்கறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் ஒரு எம்ப்ரெஸிங்காக இருக்குது. அதனால் 6 சீட்டு. நாங்கள் அப்படி பண்ணுறீங்க, உங்கள் அப்பா காலத்துலேயே 10 சீட்டு 6 சீட்டு சரிங்க. அப்போ அவங்களுக்கும் 6 சீட்டு தான். அப்போ பரவாயில்லைங்க, அவங்களுக்கு 6 சீட்டு தானே? ஆமாம், அப்போ ரைட்டுங்க அப்படின்னு அவர் கேபி அதெல்லாம் ஒத்துக்க முடியாது தோழர். 6 சீட்லாம் 6 சீட்டு தான். சிபிஐக்கு அவங்களுக்கு 6 சீட்டு தான். ரைட்டு, அப்போ ஓகே. காங்கிரஸு எல்லாருக்கும் 6, உங்களுக்கு மட்டும் 25. சரி ரைட்டு, வேறு என்ன பண்ணுறது? வெளியில் போனால் பிஜேபி, இல்லாட்டி தனியாக நிற்கணும். ஸ்டாலின் மோசமான ஆள். காங்கிரஸை இழுத்து பிடிச்சிருந்ததெல்லாம் கலைஞர் தான், வெளியே துரத்தி விட்டதெல்லாம் ஸ்டாலின். எடுத்து பாருங்கள் பழைய வரலாறுலாம். அதனால் எதுக்குடா வம்பு அப்படின்னு அப்படி தானே இருந்தாங்க. அதனால் யாரும் அப்படிலாம் இல்லை, ஏதோ ஒரு தேவைக்கு கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. சேம் அதே அங்கேயும் அதே தான். என்டிஏக்கு ஒரு தேவை, இங்கே கால் ஒன்று பிஜேபிக்கு ஒரு தேவை. தேவையில்லாமல் இந்த அண்ணாமலைனால் உடச்சிக்கிட்டோம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா 15 சீட்டு போச்சுங்க. நீங்கள் இப்போவும் எடுத்து பாருங்கள், 12 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க 2 பேரும் சேர்ந்துருந்தா. ஒழுங்காக சேர்ந்து ஆரம்பத்துலேருந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தால் 15 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ இது தேவையில்லாமல் நம்ம விட்டுட்டோமேன்றது தான் இப்போ அவங்களுக்கு பிரச்சனை. இந்த தப்பை 29லேயே பண்ணக்கூடாது. அப்போ 26லேயே இவங்களை கரெக்ட் பண்ணிட்டா 29ல் நம்ம இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கலான்றது தான் பாஜக யோசிக்கும். ஏடிஎம்கே எப்படி யோசிக்கும்? சின்ன பசங்களை நம்பி நம்மக்கிட்டே வந்துட்டு 117 கூட 2.5 வருஷம், அந்த 2.5 வருஷத்துலேயும் முதல் 2.5 வருஷம் நான்லாம் பேசினுக்கிறாங்க. இல்லை இது வந்து உண்மையான தகவலா சார்? இது இல்லை, இதுவும் வந்து இது கிட்டத்தட்ட பேசியிருக்காங்க. ஜான் ஆரோக்கியசாமி டீம் போய் பேசியிருக்கு, சிரித்து அனுப்பிச்சிட்ருக்காங்க. இது ஆரம்பத்திலே நடந்திருக்குது. அதற்கு பிறகு தான் இவங்க என்ன ஐடியா முடிவு பண்ணாங்கன்னா, நம்ம இழுப்போம், உடனே பதில் சொல்ல வேணாம், இழுத்தா இவங்க வந்து இறங்கினப்பா ஒரு 90 சீட் வச்சுக்கப்பா இப்படிப்பான்னு பேசுவாங்கன்னு நினச்சாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் இருக்கிற அந்த மூட்டில் தான் இருந்தாங்க. ஒரு 60-70 பேசலான்னு. டக்குன்னு அவங்க 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட பிஜேபி பேசணுன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் கொடுத்த அழுத்தம் எல்லாம் சேர்ந்து எடப்பாடி பார்த்தார், இதுக்கப்புறம் இது வேலைக்கு ஆகாதுன்ட்டு அவர் அப்படி போயிட்டார். இதுதான் நடந்தது சார். ஆனால் இந்த முறை திமுகவுக்கு இது நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க, கடந்த தேர்தல் மாதிரி இது எளிதாக இருக்காதுன்ட்டு. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் சொன்னீங்களா கூட்டணியில் போய் 6 சீட்டுனா கண்டிப்பாக மாட்டாங்க, 10 சீட்டு கொடுங்கம்மாங்க. இல்லை அப்படின்னா தாவேக்கா இருக்குது, கை காட்டுற இடம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் தாவேக்கா தான் இருக்குது. இப்போ விசிகேலேருந்து காங்கிரஸ்லேருந்து எல்லாருமே வந்து கை காட்டுற இடம் வந்து தமிழக வெற்றி கழகமாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு சினாரியோ உருவாகும் போது ஒருவேளை வந்து திமுக இல்லை, இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேமுதிக வந்து திமுக போகிறதுக்கான பக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது திமுக வந்து எத்தனை கட்சிகளுக்கு வந்து சீட்டு பிரித்து கொடுப்பாங்க? ஸோ இந்த முரண்பாடுகள் ஏற்படும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து தாவேக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதைத்தான் வந்து ஆதவர்ஜனா பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆதவர்ஜனா என்னன்னா கொக்கு தள்ள வெண்ணெய் வச்சு அது கண்ணை மூடணுன்னு கொக்கை பிடிச்சிக்கலாம்னு அவர் எதிர்பார்த்துனுக்கிறாரு. இது எல்லாமே உளுத்து போன பழையது. நீங்கள் யதார்த்தமாக என்ன பார்க்கணுன்னா, இவர் ஆதவர்ஜனாவுடைய எண்ணம் என்னென்னா, ஏடிஎம்கே இது பிஜேபி இந்த நம்ம லகட பாண்டிகள் இருக்காங்கள்ல, திடீர்னு அன்புமணி தலைமையில் பாமக விஜயோட கூட்டணி உடன் சீமானும் சேர்கிறார். அப்படியா சொல்கிறீங்க ரமேஷ்? ஆமாம் சுரேஷ், அதான் உடனே ரமேஷன் சுரேஷன் போட்டாம்பா
கமேஷ் நம்ம சேனலில் போடு இவங்க ஒரு பக்கம். அதை மறுநாள் அதுக்கு அப்படியே தலைகீழ அப்பாவும் பிள்ளை ஒன்று சேர்றாங்க. அங்கே அமித்ஷாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பேசுகிறாங்க. பாமக மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்புது அப்படின்னோன்னே, ரமேஷ் இப்போ என்ன சொல்கிறீங்க, கொஞ்சம் கம்னு இரு, உருட்டிட்டோம் ஆனால் சரியாக இதாகல, கொஞ்சம் கூட வைக்கப்படல. மறுபடியும் ரமேஷ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவும் பிள்ளைய ஒன்று சேர்றாங்க. பாமக சந்திப்பே நீளலாம் சில இதில் படிச்சாங்க. சந்திப்பே நீளல, இவர் போனாரு, அவர் வந்து விட்டாரு, அவர் ரூமுக்குள்ள இருந்து வெளியே வரல, இவரு அங்க பேசிட்டு வந்துட்டாரு, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசிட்டு வெளியே வந்துட்டாரு. நான் கேட்குறேன், வெளியே போனதுக்கு அப்புறம் தான் வந்து குருமூர்த்தியும் நான் கேட்குறேன், போனாங்கன்ட்டு. அவர் பர்மிஷன் கொடுக்காம இவர் போவாரா தைலாபுரம் தோட்டத்துக்கு? அவருக்கு தேவை ஒத்துக்கிறாரு, இவருக்கும் தேவை. அப்பாவை ரொம்ப பகைச்சிட்டாலும் நடக்காது. ஏதோ ஒரு புள்ளியில் 2 பேர் இணைகிறாங்க. நீங்கள் இணைஞ்சாதாங்க நல்லது, உங்களுக்கு என்ன பண்ணுமோ நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு மேலேருந்து சொல்லி அந்த ரெப்ரசன்டேட்டிவாக குருமூர்த்தி அண்டு சைதை துரைசாமி பேசுகிறாங்க. இதுதான் நான் தான் சொன்னேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இணைஞ்ச கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ண பார்ப்பாங்களா, உடைக்க பார்ப்பாங்களா? அப்போ இந்த கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும்னா பாமக உள்ளே வந்தே ஆகணுன்றது டெல்லியில் இருக்கவங்களுக்கு தெரியும். அப்போ அவர்கள் அந்த வேலையை பண்ணுறாங்க. அப்போ இவர் என்ன சொல்லுவார், நான் வந்தேன்னா எனக்கு இவ்வளோ சீட்டு வரணும், பேச்சு கொடுப்பீங்களா, இதெல்லாம் பண்ணி தருவாங்களா, எல்லாம் பேசிக்கலாம் வாங்க, அதில் பூ வைங்க, அவர் நிச்சயதார்த்தத்து அன்றைக்கி என்ன சீரு என்ன சனித்தி, நீ 20 சவரம் போடுறியா 10 சவரம் போடுறியா என்ன இது எல்லாம் பார்த்துக்கலாம், ரைட்டு. அப்படி தான் நகரம். இங்கே உட்காந்துட்டு இருக்கிறவங்க இந்த கூட்டணிக்குள்ளே முடிச்சுக்கிட்டு தாவேக்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது திமுகவுக்கும் தெரியும். அதனால தான் பாமகவை இழுத்துட்டு விட்டுட்டாங்க. வந்தால் உடையும், திமுகட்ட போகணும், ஐயோ எப்போ வேணாம், இந்த கூட்டம் கலைக்காமல் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு அப்படியே விட்டாங்க. தேமுதிக என்ன சார் கணக்கு? ஏங்க 1% போய் கணக்கில் சேர்க்குறீங்க, அந்த அம்மா போயிடுவாங்க. அங்கே சும்மா அவங்கள மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் பார்க்கவே முடியாது. இதுதான் சொன்னேன் நான், இவர் விசிக்கெல்லாம் பார்த்து கற்றுக்கணும். அப்படியே வீடு கட்டினே இருக்கணும், அப்படியே கட்டினே இருக்கணும். எப்போ என்ன பண்ணணும், திடீர்னு தமிழ் கையை கொடுத்து அப்படி சேர்ந்துடணும். அவங்களுக்கு தேவை நான் ஒரு சீட் தரேன்ட்டு என்ன மிரட்டினாங்க. மிரட்டினோன்னா பண்ண, எப்பா அந்தம்மா ஒரே கத்தினுக்குதுப்பா, ஒரு சீட்டு தரேன்னு சொல்லு, அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னு தரேன்னு சொல்லுப்பா அப்படின்னோன்னா தரேன்னு சொல்லு வாசிச்சிட்டாங்க. தரேன்னு சொன்னால் சரிங்க ஒத்துக்கிட்டாரே ஜனவரி. அதில் நான் ஜனவரியில் தான் அறிவிப்பேன். எதுக்கு? வேறு சில ஏற்பாடுகள் இருக்குல்ல, சட்டசபையில் எவ்வளோ கொடுப்பீங்க, இன்னும் பல இத்தியாதிகள் எல்லாம் முடிவு பண்ண பிறகு அவங்க இது பண்ணுவாங்க. அது கரெக்டு, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது இது. ஏன்னா விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் தான் அது கட்சியாக இருந்தது. விஜயகாந்த் கொஞ்சம் உடல்நிலை சரியாக இல்லாத போக அந்தம்மா அந்த கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. வியாபாரம்னு கொண்டு போய் அந்த கட்சியை இன்றைக்கி 10%லேருந்து 1% ஆகி கொண்டு நிப்பாட்டிக்கிறாங்க, ஒரு 0 எடுத்துட்டாங்க. அதனால் மறுபடியும் கொண்டு போனோன்னா அவங்க என்டிஏ கூட்டணிக்கு போனால் ஓரளவுக்கு எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க. இல்லை டிஎம்கேன்னு வந்தாங்கன்னா மறுபடியும் காற்றடிக்கும் போது மாவு விற்கிறது, மழை பெய்யும் போது உப்பு விற்கிறது. டிஎம்கே ஒன்றே வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு 10 சீட்டு மற்ற விஷயங்கள் அதெல்லாம் கிடையாது, 3 சீட்டு, அவங்களுக்கு 6 சீட்டு கொடுத்துக்கிறேன் நீங்கள் என்ன அப்படின்ட்டுருவாங்க. அதனால் அதை விட்டுருங்க. சார் திமுகவுக்கு இப்போ தேமுதிகவை தாண்டி மற்ற கட்சிகள் எல்லாமே இந்த மாதிரி அதிகமாக சீட்டு கேட்கும்போது திமுகவுக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷராக தானே இருக்கும், பெரிய பிரச்சனை ஆகும். திமுக இப்போ எப்படி யோசிக்குதுன்னா, பெரிய அரசுக்கு எதிரான மக்களுடைய கோபம் ப்ளஸ்ஸு இந்த ரைடு மற்ற விஷயங்கள், கட்சிக்குள்ளேயே பிரச்சனை 3 கோஷ்டியாக இருக்குது. உதயநிதி ஒரு பக்கம், மாப்பிள்ளை ஒரு பக்கம், கனிமொழி தலைமையில் சீனியர்கள் ஒரு பக்கம், சிஎம் தலைமையில் அதிகாரிகள் ஒரு பக்கம், இப்படி 4-5 கோஷ்டி இருக்குது. அதனால் இது என்னடா அந்த தேர்தல் நேரத்தில் இது எல்லாம் எதிரொலிக்கும். அவங்களுக்கு வேண்டிய ஆளை உள்ள திணிக்க பார்ப்பாங்க, இவர் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க, வர்றது வேறு, இவர் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி வேலை உள்ளடி வேலை எல்லாம் நடக்கும். பொறுப்பாளர் நியமிச்சிலே வந்து மூத்த அமைச்சர்கள்லாம் வந்து ஓரங்கட்டிட்டீங்க. சில இடங்களில் நீ எப்படியா இங்கே இவரை போடலாம், அங்கே எப்படி அவரை போடலான்னு அவருக்கெல்லாம் ஒத்துழைக்க மாட்டேன்ற மாதிரிலாம் போகுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்க 6 சீட்டுன்றது 6லாம் முடியாது, 10ன்னாங்கன்னா 4 10 40 போர் வாழ்வானா ஒத்துக்குவார். ஆனால் இப்போ அவரும் ஒத்துக்கிற மாதிரி இல்லை, ஆளை திட்டின்னு இருக்கிறாப்புல போது தெரில. அப்போ அவர் ஒரு 40ன்னு வச்சுங்க, இது எல்லாம் சேர்த்து 40. அவங்களுக்குலாம் 10க்கு மேலே கொடுத்தனா அப்போ நான் தொக்கான்னு கேட்காதா காங்கிரஸ்? 60 கேட்கணும்னு மாவட்ட தலைவர் கூட்டத்தில் பேசியிருக்காங்க. அப்போ திமுகவில் இருக்கிற காங்கிரஸ் பிரிவு இருக்கார்ல நம்ம பீட்டர் அல்போன்ஸ், அவரை மாதிரி ஆளுங்க தான் அப்படிலாம் கேட்கக்கூடாது, கொடுக்குறத வாங்கிக்கணும் அப்படின்னுக்கிறாப்புல. அது நீ வாங்கிக்கோ, நாங்களாம் ஒத்துக்க மாட்டோன்ற மாதிரி போயிருக்குது. அப்போ அவர்களும் பெரிய அளவு தொகையை கேட்கும் பொழுது திமுகவுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறுக்கப்படுவார்கள். அதுவும் நடக்கும். இல்லை போங்க முடியாதுங்கன்னா திமுக விரும்புமா சார்? அந்த மாதிரி குறுகிய எண்ணிக்கையில் வந்து எம்எல்ஏஸ் நமக்கு வந்து விரும்பலன்னா என்ன நடக்கும்? அங்கே விஜய்கிட்ட போகிறேன்னு வச்சுக்கோங்க, அதை தானே ஆதவர்ஜுனா போன்றவர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ விஜய்கிட்ட போகிறாங்கன்னா விஜய் தேவையில்லாமல் ஒரு பெரிய அணியாக ஃபார்ம் ஆகிடும்ல. அப்போ ஃபார்ம் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க, 3 வாய்ப்புகள் இருக்குல்ல சார்? இருக்குது, அதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனால் புஷி ஆனது விட மாட்டாப்புல, சொல்லிட்டு அடிப்பாப்புல டமால். ஏங்க நீங்கள் பாருங்க டமாஸ்லாம் அவர் ஏதோ கேஷுவலாக ஸ்டேஜில் பேசுறாரு, சேரா தூக்காதீங்கன்ட்டு. ஏன் சார் நீங்கள் அதை வச்சுட்டு அதை வச்சு நம்ம அவரை ஜட்ஜ் பண்ண முடியும்? அதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது.
நீங்கள் உங்கள் கம்பெனி சார்பாக ஒரு பெரிய விஐபியை பேட்டி எடுக்கிறாங்க, நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்டு, நீங்கள் வந்து உக்காந்துடுறீங்க, அந்த விஐபியை வந்து உக்காந்துடுறாரு. எந்த விஐபியை சொல்லலாம்? ரஜினின்னு வச்சுக்கிங்க, சூப்பர் ஸ்டாரை பேட்டி எடுக்கிறதுக்கு பிரபுக்கு ஒரு வாய்ப்பு. எல்லாம் உக்காந்துட்டாங்க, சூப்பர் ஸ்டாரும் வந்து உக்காந்துட்டாப்புல. பிரபு மைக்கை பிடிக்கிறாப்புல, திடீர்னு ஏய் ஏன்டா சேரை எடுக்கிறா, வைடா சேரை, ஏய் என்னடா கேமரா செட் பண்ணால் லைட்டிங் செட் பண்ணுறேன்னா அது சூப்பர் ஸ்டாரையும் சேர்த்து அவமானப்படுத்துகிற மாதிரி தானே. அது அவங்க பார்த்துக்க போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக இருக்குதா, கேமராமேன்ட்ட கேட்கணும், லைட்டிங் கரெக்டாக இருக்குதா, ஓகே. இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம ட்ரையல் கூட பார்த்துருவோம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் வராருன்னா எப்போ அதுதான் சூப்பர் ஸ்டார் தான் இதுன்னு. ஜெயலலிதா பரிசு குடும்பம்லாம் பார்த்துருக்கீங்களா? ஜனாதிபதி பரிசு குடும்பம் பார்த்துருக்கீங்களா? ஜனாதிபதி மாதிரியே ஒருத்தர் நிற்க வச்சு இத்தனை அடி நடந்து வரணும், இங்கே தான் நிற்கணும், கிட்ட போய் கட்டி பூச்சின்னா அவ்வளோதான் இங்கேயே நிற்கணும், கொடுத்தவொடனே 2 ஸ்டெப் பின் வரணும், இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. இது எல்லாம் நீங்கள் பூத் கமிட்டி கூட்டத்தில் இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்கள்ல ட்ரையல். அப்புறம் என்ன சேர் ஏன் எடுக்கிறேன்னு ஏன் கத்துறீங்க? சரி எடுத்தா நான் கூடயே 4 பேரை வச்சுக்கோ, அதாங்கிறான். அப்படியே பார்த்துக்கினே இருப்போம். நீ 2 சேர் தூக்க சொன்னால் அவன் 4 சேர் தூக்குறானே, அவனையே வச்சுக்கின்னு நான் பாரு அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. கண்ணுலேயே முடிச்சிடணும். எதுக்கு என்ன காரணம்னா அவன் சேர் தூக்கத்துலாம் காரணம் வச்சுக்கிட்டா சேர் தூக்குறான் அவன். அவன் இனிமேல் சொல்லிட்டு வரா. அப்போ நீங்கள் தான் ரெப்ரஸன்டேட்டிவ்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் பல விஷயங்கள் முட்டு கொடுக்கும்போது பார்க்கும்போது உங்களுக்கும் புஷிக்கும் அதை தொடர்பு. சரி சொல்லுங்க, இனிமேல் சேர் தூக்க வேணாம், இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் கட்சி விஷயத்தில் கவனம் செலுத்த சொல்லுங்கள். அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இங்கேருந்து பிரிஞ்சு யாராவது போனாங்கன்னா, நான் ஏன் இதை சொல்கிறேன்னா அந்த மாதிரி வர்ற டைமில் அப்படி கூப்பிட்டு ஒரு பூ நீட்டி கப்புன்னு இழுத்து போடணும்ல, அந்த வேலையை செய்கிறதுக்கு அங்கே ரெடியாக இருக்கணும். இவர் கதவை போட்டு உள்ளே உட்காந்தாருன்னா யார் வருவா? அவன் யோசிப்பான்ல, நீங்கள் ஏங்க உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் 6 சீட்டு பிரச்சனைங்க, பயணிக்கு சீட்டு தரேங்க, வந்துடுங்க, கூட அவங்களையும் கூப்பிட்டு வந்துடுங்க, மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம், தலைவர்கிட்ட பேசிட்டேன் இப்படின்னு ஒரு இது கொடுத்தா அவங்க தைரியமாக என்னன்ற 6 சீட்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாதுன்னா சொல்கிற அப்படின்ட்டு இங்கே ஒரு ஃபோனு, என்ன 15 ஓகே தானே, ஓகே அவங்களே கூப்பிட்டு வந்துடுவா, அவங்க கூப்பிட்டு அப்படின்னா ஓகே. இப்படி தான் நடக்கும். அதுக்கு ஆள் இல்லை அங்கே இல்லைன்றீங்களா? யார்கிட்ட போய் பேசுவீங்க? இன்றைக்கி பேசுவார், மறுநாள் ஃபோன் எடுக்க மாட்டார். இங்கே அவன் சொல்லுவாப்புல கூட்டாளின்ட்டா 15 சீட்டு பேசி வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு, என்ன மறைச்சிட்டு இங்கே போட்டால் நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார், கதவை பூட்டி கொண்டு உள்ளே உட்காந்துருக்கிறாருன்னா முடிஞ்சிச்சு கதை. அங்கே தோழர்னு கேட்பாங்க, என்னப்பா உன்னை நம்பி நான் வேறு பகைச்சிட்டேன் அப்படின்னு. அப்புறமா போய் என்ன பண்ண முடியும்? கப்பலில் இறங்கி தள்ளுற கதை ஒரு ஜோக் தெரியுமா? கப்பலில் வேலைன்ட்டு நம்பியாரெல்லாம் முறைச்சிட்டு போய் சேர்ந்துருவாப்புல. என்ன வேலைன்னா கப்பல் நினைச்சுன்னா இறங்கி தள்ளணுமா. கப்பல் நின்னா இறங்கி தள்ளனா என் சம்பளத்தை யாரா வாங்கணும்னா உடனே செஞ்சு சொல்லுவாப்புல, நான் வாங்கிக்கிறேன்னு. இந்த வேலைக்காடா சொன்னேன்ட்டு மறுபடியும் நம்பியார்ட்ட வந்து நிற்பார் தெரியுமா? அந்த மாதிரி தோழமை கட்சிகள் நிற்கிற மாதிரி ஆகிடும். அங்கே செந்தில் பண்ண வேலையை இங்கே பண்ணி விட்ருவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இவர்கள்ட்ட அந்த ஒரு செட்டப் இல்லை. நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசுறது, தொடர்பு வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. யாராவது பப்ளிக்கில் அவன்லாம் ஒரு ஆள்னு அவனா நம்பி வரமாட்டான்னு பேசுவாங்களா? யாராவது பேசி பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? சரி அப்படி பேசுகிறவன் ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான்னா அந்த வீடியோவை கூட இருக்கிறவனே எடுத்து வெளியே விட்டு இந்த ஐடிவிங்க எல்லாம் போட்டு விடுன்னு பண்ணுற வேலையை எங்கேயா பார்த்துருக்கீங்களா? வருத்தம் தெரிவிச்சாரு சார். அவர் வருத்தம் தெரிவிச்சாருங்க. இதை யார் எடுத்து பெருசாக்கு? ஏங்க திமுக போய் எடுத்து பெருசாக்கணும்? திமுக ஐடிவிங்க எடுத்து பெருசாக்குச்சா? இல்லை ஏடிஎம்க ஐடிவிங்க பெருசாச்சு? அது எப்படி வெளியே போச்சு? எப்படி பெருசாச்சு? அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்களே. தினமலரில் எழுதுறாங்கல்ல யார் பண்ணான்னு. அதனால் இது இப்படிதான் நண்டு மாதிரி ஒன்று ஏறுமோ ஒன்று இழுத்து விட்டுரும் காலை. அதனால தான் சொல்கிறேன், இவர்கள் அவர்களே வந்து கதவை தட்டினா கூட உள்ளே உட்காந்து திறக்க மாட்டாங்க. பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டின்னு. ஐயோ நான் இந்த வார்த்தைக்கு தாங்க நான் தேடி இருந்தேன். கரெக்டாக சொல்லிட்டீங்க. பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இல்லை. இருந்துச்சுன்னா இவங்க போய் நான் அந்த ஒரு படத்தில் வடிவேல இது கவுண்டர் பண்ணி சொல்லுவாப்புல, ஆட்டோ என் பிள்ளைங்களை கூட்டு போய் ஆட்டோவில் விட்டுறா அப்படின்னு. அப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாமா, இப்படி மாதமாக வாரமானு ஒன்று வைப்பாரு பாருங்க. அந்த மாதிரி அங்கே போயிட்டு 117 அப்புறம் சிஎம்மு மற்றெல்லாம் எப்படி பேசிக்கலாமா, 2.5 வருஷம் நாங்கள் என்னென்ன துறை நான் பேசிக்கலான்னா அங்கே அடிக்கல, அவ்வளோதான். சரி பசங்க மெச்சூரிட்டி இல்லாமங்கிறாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க நம்ம பேசுவோன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போது அடுத்த ஜூலையிலிருந்து விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் ஆரம்பிக்குது. ஏங்க அதான் ஜனநாயகம் முடிஞ்சே 5 நாள் ஆகுதுங்க. இதுக்கப்புறமும் ஜூலையா? 22 பிறந்த நாள் வருதா? இல்லை சார், அடுத்து ஒரு பிறந்த நாளில் கூட அறிவிப்பு வரலாம், சுற்றுப்பயணத்தை பற்றியோட அறிவிப்பு வரலாம். நீங்கள் தான் சொல்கிறீங்க, அவங்க சொல்ல. திருச்சியிலிருந்து ஆரம்பிக்கலாம், இல்லை மதுரை மன்றத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கான சுற்றுப்பயணம் இந்த ஏற்பாடுகள்லாம் வந்து அந்த பிளான் ஏதாவது ஒரு மண்ணில் தமிழ் மண்ணில் தான் ஆரம்பிக்கணும். அதுனா திருச்சி மண், மதுரை மண், கோவை மண். நீங்களே இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு எடுத்து கொடுக்குறீங்க பாருங்கள். அவன் பார்ப்பான், குமார் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க, ரமேஷ் திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, உடனே பிரேக்கிங் கடான்னு. யாரா சொன்னாங்க? யார் சொன்னாங்க? அவ்வளோதான். இவங்க தண்ணி பந்தல் வைக்காமல்
இவங்க வீட்டு வாசலில் தேமுதிக போய் தண்ணி பந்தில் வச்சுட்டு விஜயகாந்த் படத்தை போட்டு வச்சுட்டு அதெல்லாம் வந்து ஒரு அவமதிக்கிற மாதிரி தானே சார்? ஆமாம், நீ வர்றவன் அந்த இடத்துல காடு மாதிரி இது, தண்ணி கூட இல்லை, வர்றவனுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டீங்க சார். வெளியே கேட்டுக்கு வெளியே கேட்டுக்கு வெளியே ஏங்க கட்சி ஆஃபீஸ் அங்கே தானே வச்சுக்கிறீங்க? இங்கே ராயப்பேட்டை ஆஃபீஸ் போங்க, கட்சிக்காரன் எல்லாம் நின்றுட்டு இருப்பான், எதிரில் டீ கடை இருக்கும், அவன் கை காசை போட்டு வாங்கிக்குவான். அறிவாலயம் போங்க, எதுவும் கொடுக்கறனாலும் தண்ணியாவது குடிச்சிக்கலாம். அங்கே எதிரில் ரோடு கீடு மாறினா ஏதாவது தண்ணி கிணி டீயே சாப்பிட்லாம். இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு? உள்ளே போயிட்டீங்கன்னா காடு. வர்றான்ல தொண்டை, எங்கேயோ வெளியூர்லேருந்துலாம் வருவான். ஒரு தண்ணி இது, ஒரு டீ கடை நீயே திறந்துக்கோ, புஷி ஆனந்திர பொட்டி கடை போட்டுக்கோ, வருமானம் பார்த்துக்கோ. அவன் டீயை குடிக்கிட்டான், உனக்கு தானே வருமானம் வரப்போகுது. எதுவுமே பண்ணால் விஜயகாந்த் கட்சியிலேருந்து தான் வைப்பாங்க, திமுகவில் வைக்காமல் போயிட்டாங்களே. அதனால் இதுதான் நீங்கள் என்ன சொன்னீங்க, மெச்சூரிட்டியா சார்? நீங்கள் தான் சொன்னீங்க, நான் சொல்லலை. புஷி கோச்சிக்கு போகிறாரு, நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் மேலே புஷி கோச்சிக்கு போகிறாரு. அப்போ போய் எனக்கு வார்த்தை வேறு எடுத்து என்கிட்ட இருந்துட்டு நீனா அங்கே வார்த்தை எடுத்து கொடுக்குற அப்படின்னு. சார் நீங்களே சார் முத்திரை குத்துறீங்க. எனக்கு உத்துறீங்களா முத்திரை? நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன அவர் மேலே கோவம், எனக்கு நான் கோவம் இருக்குது. நான் நடக்கிற விஷயத்த சொல்கிறேன், இல்லாத விஷயத்த சொன்னால் பரவாயில்ல. சரி, நீங்கள் சொல்கிறீங்களா ஏதாச்சும் சொன்னால் செய்திகள்லாம் வருது வந்து இவங்களே கிரியேட் பண்ணுறாங்கன்ட்டு. ஆமாம், நீங்கள் பாமக போய் சேருதுன்றது என்னது? பாமகவும் தாவேகாவும் சேருதுன்றதுக்கு பேர் என்னது? செய்தியை கிரியேட் பண்ணுறது என்ன? அப்போ வந்து விஜய் வந்து அடுத்து மாவட்ட செயலர்கள் வந்து தனித்தனியாக சந்தித்து பேச போகிறாரு. லிஸ்ட் ரெடியாக இருக்குது. விடுபட்ட மாவட்டங்களுக்கு வந்து இன்னும் விரைவில் வந்து அறிவிப்பு வெளியாகுது. இந்த சுற்றுப்பயணம் நான் பாயிண்ட்லாம் எடுத்து கொடுக்குறாரு பாரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு. நாளைக்கு பாருங்கள், நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு ரமேஷ் அடுத்து ஆல்ரெடி இந்த மாதிரி வர செய்திகளை தான் அவங்க வந்து சொல்கிறேன், நான் கிரியேட் பண்ணல. இது ஆல்ரெடி நீங்கள் பண்ணலங்க. அவங்க பாவம் உட்காந்து யோசிச்சுக்கிறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் சொல்லிட்டீங்களா ரமேஷ் என்ன? அப்புறம் தனித்தனியாக சந்தித்து பேசுகிறார் மாவட்ட செயலாளர் விஜயே தானே. எப்படிப்பா சொல்கிற? ஜனநாயகன் முடித்து விட்டார், வீட்டில் சும்மா தான் இருக்கிறார். அதனால் ஒவ்வொரு மாவட்ட செயலர் ரகசியமாக சந்தித்து பேசுகிறார். யாரை கூப்பிடுகிறார், யாரை கூப்பிடுகிறார் என்று யாருக்குமே தெரியாது. அப்படியே பேசினாலும் அது நம்புவீங்க, கார்டு போட்டால் நம்புவீங்க. இல்லை அவர் பேசலின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவர் பேசினாரு வந்து நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்ட்டு. சப்போஸ் பேசியிருந்தாருன்னா அந்த தகவல் எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம்ல? ஒரு ரகசியமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி. ஏங்க ஒரு கட்சி தலைவர் ஒரு மாவட்ட செயலர்கிட்ட ரகசியமாக என்னங்க பேச போகிறாரு? ஒரு எதிர்கட்சியில் இருக்கிற கட்சியில் சேருன்னு பேசினாலும் அதுவும் ரகசிய பேச்சுவார்த்தை, கட்சிக்கு வாப்பான்னு சொல்லலாம். ஒரு கட்சி தலைவர் அவர் மாவட்ட செயலர் பேச என்னங்க ரகசியம்? அந்த இவர் ஆன்லைன்லேயே பேசுகிறாரு, இவர் நம்ம ஸ்டாலின் இந்த டேட் போட்டு சொல்லிட்டாரு ஆன்லைனில் பேச போகிறேன். அந்த மாதிரி நடத்துங்க. அதை விட்டுட்டு ரகசியமாக பேசுகிற ரகசியம் என்ன ரகசியம்? லவ் பண்ணுறீங்க ரகசியமாக பேசுறதுக்கு. மாவட்ட செயலாளர் தலைவர் எல்லாரும் வாங்கப்பா, எல்லாம் இதில் வாங்கப்பா, ஜூம் மீட்டிங்கில் வாங்கப்பா. இவர் இங்கே உட்காந்துங்கன்னு புஷியை ஒரு வாரமாக உட்கார வச்சுன்னு அந்த சைடில் ஆதவ உட்காந்துங்கன்னு அதெல்லாம் மீடியாவில் டெலிகாஸ்ட் பண்ணால் தான் நீங்கள் டிஎம்கே பண்ண போகிறாங்க. சார் டிஎம்கே பண்ணுறாங்கன்ட்டு நீங்களும் ஏங்க அதுவும் கட்சி தானுங்க, அரசியல் கட்சி தானுங்க. அதுவும் தலைவர் இருக்கிறாரு, செயலாளர் இருக்கிறாரு, துரைமுருகன் உட்காந்துருப்பார், ஸ்டாலின் உட்காந்துருப்பார், மற்ற தலைவர்கள் உட்காந்துருப்பாங்க. ஜூம் மீட்டிங் நடக்கும், எல்லாரும் பேசுவாங்க, இவரும் பேசுவார். இல்லாட்டி இவர் மட்டும் பேசுவார், எல்லாம் கேட்டுக்குவாங்க. நியூஸாக எடுத்து போடுவாங்க, ஒரு கார்டாக எடுத்து போடுவாங்க. அந்த மாதிரி எதாவது பண்ணுங்க. அது கூடவா கஷ்டம்? அவர் ஆஃபீஸ்லேயே பெரிய தேட்டர் இருக்குதாங்க, இந்த பட்டினப்பாக்கம் ஆஃபீஸில். அங்கே வச்சு நடத்த வேண்டியதானே. சேகரும் ரமேஷும் இந்த ஐடியாலாம் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக சார். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அனைத்து நோய்களுக்குமான குணம். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் the SKTM Jewel app today. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.